श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 12வது அத்தியாயம். ஸ்லோகம் நான் படிக்கிறேன், நீங்கள் கேட்டால் போதும். ஒன்று ரெண்டு பேர் புஸ்தகம் இருக்கிறவங்களும் பாருங்கோ. புஸ்தகம் இல்லாதவங்க புஸ்தகம் வாங்கணும், அதெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். இப்போ பஞ்சதசி முடிகிற சமயத்தில் இருக்கு, அதனால் கேட்டால் போதும் ஒடுங்க. 12வது அத்தியாயத்துக்கு பேர் பிரம்மானந்தே ஆத்மானந்தः. இந்த கடைசி 5 அத்தியாயங்களுக்கு பேரெல்லாம் ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி இப்படி தான் வைக்கிறார். பிரம்மானந்தே யோகானந்தः, அது 11வது அத்தியாயம் முடிஞ்சிச்சு. இப்போது பிரம்மானந்தே ஆத்மானந்தः. எது பிரம்மானந்தம்னு சொல்கிறோமோ அதுதான் ஆத்மானந்தம். எது ஆத்மானந்தம்னு சொல்கிறோமோ அதுதான் பிரம்மானந்தம். 58வது ஸ்லோகம் கடைசி வகுப்பில், கடந்த வகுப்பில் முடிச்சிருக்கோம். அது கேட்போம் ஒரு வாட்டி. ஜாகர ஸ்வப்ன சுப்தீனாம் ஆகமாபாய பாசனம் யதோ பவத்யசாவாத்மா ஸ்வப்ரகாசசிதாத்மகः. இந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய கருத்தெடுத்து தான் விசாரணை பண்ணுறாருன்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த கருத்து என்ன அப்படின்னா, யாக்ஞவல்யர் அவருடைய பத்னியான மைத்ரேயிக்கு பிருஹதாரண்யகோபனிஷத்தில் செஞ்ச உபதேச சமயத்தில் வர ஒரு கருத்து. அது என்னன்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அப்படின்னு அர்த்தம், எல்லோருக்கு அவங்கள மேலே தான் உண்மையான நிஜமான பிரியம். எவ்ரிபடி லவ்ஸ் தெம் த மோஸ்ட். இது கருத்து. அது இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் தொடங்கினார் வித்யாரண்ய சுவாமி. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பல பல கேள்விகள் பதில் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ கடைசியாக ஒரு விதமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போது அப்படி இல்லை, என்ன மேலே தான் எனக்கு பிரியமன் நீங்கள் சொல்கிறது தவறுன்னு நருளோ கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு ஆச்சாரியர் பதில் சொல்லார். நீ எப்படி ஆர்கியூ பண்ணான்னு என்ன சொன்னானோ இதுதான் உண்மை, இதுதான் ஸ்ருதி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்ருதி மட்டும் இல்லை, வேறே அந்த இடத்துல மட்டும் இல்லை, அதே பிருஹதாரண்யகோபனிஷத்தில் புருஷவித பிராமணமனே அந்த இடத்துலும் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அதெல்லாம் கோட் பண்ணிட்டார். கோட் பண்ணதுக்கப்புறம் இப்போது சரி, இப்போது எனக்கு நான் தான் பிரியம்னு சொன்னால் முதல்ல அசல் நான் யாருன்னு தெரியணுமே. அதுதான் இப்போ ரொம்ப ஆழமாக சத்தர்ஷனத்தில் நம்ம விசாரணை பண்ணி வந்ததுனால எனக்கும் இந்த பஞ்சதசி இங்கே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது பொருத்தமாக இருக்குமென்னு தோணிச்சு. அதனால் இது இங்கே நடக்கும் இனிமே. நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே ஓ எனக்கு மேலே தான் எனக்கு பிரியமானு சொல்ல முடியும். அது தெரியணும். அது ஆத்மா, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மம் அப்படின்னு எல்லாம் படித்தோம், நிறைய இடத்துல படித்தோம். இங்கேயும் அதே தான் சொல்லிட்டேன். ஆனால் புரிஞ்சுக்காதவனும் இது கிரகிக்காதவனு இது ஒத்துக்க மாட்டான். அப்படி ஏன் ஒத்துக்க மாட்டான், ஏன் புரிய மாட்டுறது, கேட்கலையா இல்லைன்னா கேட்டானு புரியாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஆர்குமெண்ட் வரும்.
கேட்டாலும் புரியாது, புரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா அதுக்கு சில விசாரணை இருக்குது. சரி, இப்போது என்ன இங்கே என்ன தொடங்குறது இந்த 58வது ஸ்லோகத்தில்? இங்கேருந்து சரி, நான் ஆத்மா, எனக்கு ஸ்பஷ்டமாக நிர்திஷ்டமாக எனக்கு புரிஞ்சுதா, நான் உணர்ந்தானா, ஏற்றுக்கிட்டானா, ஒத்துக்கிட்டானா అనేది ஒரு கேள்வி கேட்டால், அது இன்னும் எனக்கு புரியல, ஒரு வேளை அப்படியே நினச்சிட்டு இருந்தால் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அது ஒத்துக்கணும் அப்படின்னு எந்த விதமான விசாரண பத்தத்தின் பிரக்கிரியனை நான் அனுசரிக்கணும் அப்படின்னா அந்த பிரக்கிரியனை சொல்கிறாரு. இதெல்லாம் சிலது பார்த்தா பேசிக் தத்துவபோதல சொன்ன கருத்துக்கள் போல் இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ படித்ததுக்கப்புறம் திரும்பி அதே சொல்லணுமான்னா திரும்பி அதே சொல்லணும், அரிச்சமாவனே அரிக்கணும். ஏன் சொல்லணும்னா புரிஞ்சுதோ இல்லையோ அதே தான் பேசுவோம். இதில் ஒன்று என்னென்னா, எவ்வளோ கேட்டாலும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அது சொல்கிறவரில் இருக்கிற டிஃபெக்ட் கிடையாது, கேட்குறவனில் இருக்கிற டிஃபெக்ட். என்ன விஷயம் அவ்வளோ கஷ்டமாக, அதே ஜீப்ரா மேத்தமேட்டிக்ஸ் போல் அப்படி அர்த்தமேட்டிக்ஸ் போல் அப்படி ஒன்றும் கிடையாது. இது அதி சுலபனால இவனை அசால்ட்டை ஏற்றுக்கிறது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை. அங்கே மனுஷானாம் சஹசிரேஷு கஷ்டித் எத சித்தையே, கீதையில் பகவான் சொன்னது போல் அதுக்கு கமிட்மெண்ட் அண்ட் சின்சியாரிட்டி, சரண்டர், டிசிப்ளின் இதெல்லாம் இருந்தால் சுலபந்தான். சரி, எனிஹவ் அந்த ப்ராசஸ்ஸை, இந்த இன்னர் விஷன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை எப்படி டெவலப் பண்ணுறது, எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னாருன்னா, உன்னை தைனந்தின ஜீவிதம் வாழ்க்கை ஒரு நாள் அதில் உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நினைவு, கனவு, தூக்கம், இந்த 3 தானே. பாருங்கள், சாஸ்திரம் ஏதோ புதுசாக எதிரோ பேசி உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தலை. நீ ப்ரிப்பேர்டாக இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கொஞ்சம் பழகிட்டோம், வேதாந்தம் எல்லாம் படித்ததுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக அழகாக இருக்கும், இனிமையாக இருக்கும், அருமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். சரி, உனக்கு 3 அவஸ்தைகள் உனக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியறது. இப்போ ஒன்று போகிறது, ஒன்று போகிறது, மாறி மாறி வருதுன்னு சொன்னால், இந்த 3 மாறிட்டு இருக்கிறதுன்னா ஏதோ இன்னொன்று மாறாமல் இருந்திருக்கணும் இல்லையோ? மாறாமல் ஒன்று இருந்திருக்கணும். எல்லாம் சொன்ன விஷயந்தான் சிந்தனை. சின்ன வயசு, நடி வயசு, எல்லா வயசு மாறி மாறி போனப்போ எல்லாமே எனக்கு தெரியறதே. நம்மளுடைய சைல்டுஹுட் எல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், நிறையவே ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதையும் தெரியும். ஆனால் காலம் மாறிச்சு, உடம்பு மாறிச்சு, பல ஸ்டேஜஸ் எல்லாம் லைஃப்பில் மாறி மாறி அப்படி ஆகி எல்லாம் எப்படி யாருக்கு எனக்கு தான் అనేది நம்ம எல்லோரும் ஒத்துக்கிறோம், யாரும் டினை பண்ணல. அப்போது ஒன்றும் மாறாமல் இருந்ததுனால தான் மாறிக்கொண்டே இருக்கிறதை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ரயில் ஏறாமல் பிளாட்ஃபார்ம் இது இருக்கிறவனுக்கு தான் போகிற 3 வேளையில் வர 3 ட்ரெயின்ஸு இவனுக்கு தெரியும். சொல்லுவான், நான் அந்த ட்ரெயினும் பார்த்தேன், இந்த ட்ரெயினும் பார்த்தேன், அந்த ட்ரெயினும் பார்த்தேன். அப்படி என்ன அர்த்தம்? என்ன, முன்னாடி போனது பார்த்தேன், அப்புறம் 7 மணிது பார்த்தேன், 8 மணிது பார்த்தேன், 9 மணி பார்த்தேன். அப்படின்னா நானும் 7 மணியில் ஏறலை, 8 மணியில் ஏறலை, 9 மணியில் கூட ஏறலை. ஏறிந்திருந்தால் எனக்கு எப்படி தெரியும் அது 3 வந்துடுச்சேன்னு? அதுபோல் நம்ம தனியாக தான் இருக்கோம். ஸோ ஜாகர ஸ்வப்ன சுசுப்தினாம் அதெல்லாம் ஆகமா அபாயினா வரதை போகிறதே. ஆனால் யஹ பவதி ஸ்வப்ரகா யதஹ பவத்தின்னு இதெல்லாம் எப்படி நடக்கிறது?
யார் தெரிஞ்சுக்கிறான்? அது அசௌ ஆத்மா ஸ்வப்பிரகாஷ சிதாத்மகா. அது சுயமாக பிரகாசிட்டிருக்கிற, அறிவோடு இருக்கிற, உணர்வு அறிவாவாக இருக்கிற, இருப்புதல் அறிவாக இருக்கிற நான் అనేది ஒன்றும் அது தோணிச்சு பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. அதனால் இதெல்லாம் தெரியுது. இது இவ்வளோதான் அந்த 58வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம். அது சொன்னதுக்கு பிறகு இப்போது 59ல் என்ன சொல்கிறாரு? சேஷா பிராணாதி வித்தாந்தாக ஆசன்னஸ்தா சாரதம்யதः பிரீதிஸ்ததா தாரதம்யாத் தேஷு சர்வேஷு வீக்ஷதே. இப்போ முதல்ல சொன்ன அந்த கருத்தை நல்லாவே ஐ எம் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட். நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது எப்படி தெரியும்? எப்படி காமிக்க முடியும்? யாருக்காவது சொல்லணுமா? அப்படின்னு கேள்வி கேட்டால் இது யாருக்கும் காமிக்க முடியாது, யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. உனக்கு தெரியணும். அந்த உனக்கு தெரியணும்னு என்ன? இந்த பாயிண்ட் இங்கே தேவையில்லை இப்போது. பட் ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங். ஏன்னா அதுதான் நமக்கு டார்கெட்டாக இருக்கணும். அப்பப்போ அசல் டார்கெட் என்ன, லட்சியம் என்ன? நீங்கள் பாட்டுக்கு ஆத்மா ஆத்மா சிதாத்மா ஸ்வப்பிரகாஷம் ஆத்மா பேரும் நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு எல்லாமே. இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா கரெக்டாக அந்த 3 அவஸ்தைகள் போகிறதுன்னு அப்படி தெரிஞ்சிருந்தா ஓகே, எப்படி என்ன அடையாளம், ஹவு டு ரிகக்னைஸ், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்ல கவனமாக கேளுங்க. 2-3 விஷயங்கள். முதல், ஜாகிரத அவஸ்தனை நான் நெகேட் பண்ண தெரியணும். ஜாகிரத அவஸ்தனை நினைவு காலம் நெகேட் பண்ணணும்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நெகேட் பண்ணக்கூடிய நெகேட் எப்படி சார், நான் தூங்கிட்டா அது போயிடுமே, அது தானாக போகும் நீ தூங்கிட்டா. ஆனால் நீ புத்திபூர்வமாக நீ அதை தள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அன்னமய கோஷம்னே தள்ளணும். ஸ்தூல சரீரத்தினை எப்போ நம்ம நெகேட் பண்ண முடிஞ்சதோ அப்போ ஜாகிரத அவஸ்தைன்னு நீ நெகேட் பண்ணது போல் ஸ்தூல சரீரத்தினை நெகேட் பண்ணுறதுன்னா என்ன சார்? எப்படி பண்ணணும்? சாப்பிடாமல் இருக்கணுமா? நல்ல விரதம் பண்ணட்டுமா? உபவாசம் பண்ணு, அது போனால் போட்டோம். எல்லாம் நிறைய பேர் யாரோ தபஸ் பண்ண அப்படியெல்லாம் பண்ணாங்களே, அதெல்லாம் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம். துக்கேஷ்வனுத்விக்னமனாः சுகேஷு விகதஸ்பృஹः வீதராகபயக்ரோதாः ஸ்திததீர்முனிருச்யதே. ஸ்திததீஹி, ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணங்கள் என்னன்னு அர்ஜுனன் கேட்டப்போ the qualities of the traits of the man of steady wisdom என்னன்னு கேட்டப்போ பகவான் கொடுக்குற பதிலும் 2வது ஸ்லோகம். இது முதல் ஸ்லோகம் பிரஜஹாதி யதா காமான். பட் இப்போ இது அதையும் எல்லாம் சொன்ன இது பொருத்தமாக இருக்கும். என்ன சொன்னோம்? ரொம்ப சிம்பிள். எனக்கு ஜாகிரத அவஸ்தைன்னு நான் நெகேட் பண்ண முடிஞ்சதே. ஆனால் ஸ்தூல சரீரத்து மேல் அபிமானம் வெற்றிகளை நெகேட் பண்ண அப்படின்னா என்ன சார், என்ன பண்ணணும் சொல்கிறீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த துன்பங்கள் ஒரு நாள் ஏதோ காரணத்தினால துக்கங்கள் எல்லாம் எது வருதோ, உனக்கு உள்ள சரீர கஷ்டம், வியாதி,
இல்லை வெளியிலிருந்து ஏதாவது துக்கம். இந்த துக்கம் అనేది శారీరక శరీரத்தினால துக்கமா, சூழ்நிலையினால துக்கமா, சுற்றி இருக்கிற மக்களினால ஏதோ துக்கம், ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மிசரி, துக்கம். அது வந்துட்டு இருந்தால் கூட துக்கப்படுத்துறதுக்கு சூழ்நிலை நல்லாவே இருக்கு, ரெடியாக. ஆனாலும் நான் துக்கப்படாமல் இருந்தால் நான் பாடி ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ ஜாகிரத அவஸ்தை. ஏன்னா தூக்கத்தில் யாருக்கும் துக்கம் இல்லை, கனவுல துக்கம் அது போயின்னு நமக்கு தெரியும். வேறு துக்கம்னு சொல்கிறேன்னா நினைவுல தானே. அப்போ நினைவுல துக்கம் உனக்கு இருந்துட்டு இருக்கும் போது கூட இந்த அறிவுனால, ஞான நிஷ்டனால அப்போ என்ன சாதனை பண்ணணும்? மிசரி வரும்போதே அப்போவே கவனமாக இருந்தே துக்கப்பட்டுருக்கானா, துக்கத்தை நிஜமன்னு எடுத்துக்கிறானா, இதெல்லாம் சத்தியம்னு எடுத்துக்கிறானா, என்னாவது நடக்கட்டும். என்ன பொதுவாக சுவாமிஜி சொல்லுவார், நீ நான் ரொம்ப துக்கப்படுறேன்னா நீ ரொம்ப அகங்காரின்னு அர்த்தம். மோர் த ஈகோ மோர் த மிசரி, லெஸ்ஸர் த ஈகோ லெஸ்ஸர் த மிசரி, நோ ஈகோ நோ மிசரி. இதுதான் முதல். ரெண்டாவது என்ன சொன்னார்? சரி, ஏதோ துக்கம் அப்படி இருக்காது, நம்மளே ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு அதில் வந்து வெளியே வரணும்னே நம்ம கூட ஏதோ அது பண்ணலாம். இல்லை துக்கம் தானாகவே போயிடும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு சுகம் வரும். சுகங்கள் வந்தபோது சுகேஷு துக்கேஷு அனுத்விக்னம் சுகேஷு விகதஸ்புருஹ. சுகம் வந்ததுனால திரும்பி அதுக்கு அட்டாச்மெண்ட் ஆகி இதுதான் இருக்கணும், இது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணாது. எந்த வஸ்துவாவது எந்த மனுஷனாவது சுற்றி வந்துச்சா அந்த டைமில் இப்போ ஏதோ என்ன ஃபேவரபுளாக இருக்கு. நேற்று கூட கீதையில் இதே படித்தான் விஷயம், கனெக்ஷன் நல்லா இருக்குது. டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள், எக்ரியபிள் அண்ட் அன்எக்ரியபிள். நமக்கு நல்ல அனுகூலமாக இருக்கிறது, பிரதிகூலமாக இருக்கிறது, இஷ்டம் அனிஷ்டம், மிஸ்ரம் அன்னு சொன்னார் கீதையில் ஸ்லோகம். அப்போது அதனால ரெண்டும் சேர்த்து சொன்னால் சுக துக்கே சமே கிருத்வா. வேறு இடத்துல இதே பகவான் மறுபடியும் சொல்லும் போது இன்னொரு இடத்துல லாபா லாபௌ ஜயா ஜெயோ. அதுக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து துக்கம் வரும்போது துக்கி ஆகாது, சுகம் வரும்போது ரொம்ப அது சாஸ்வதமாக இருக்கும், அது இருக்கணும் அப்படின்னு என்லைட்டாக ஆகாத, எக்ஸைட் ஆகாது. மூணாவது, அதனால் சாதனைன்னு வேறு என்னமோ நினச்சி சொல்லிட்டு கல்பனையில் வச்சுக்கிட்டு போகாதுங்க. இவ்வளோ வேதாந்தம் கேட்டுட்டேன். எவ்ரி மோமெண்ட் இதில் அப்சர்வேஷன் இருக்கியா இல்லையான்னு அர்த்தம். ஜஸ்டிஃபை பண்ணவே கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணவே கூடாது. இது பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் சாதனை, அதுக்கு பேர் தான் 24/7 ப்ரீ ஆக்குபேஷன். மூணாவது என்ன சொன்னார்? வீதராக. சுகம் అనేది இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா வீதராக. எது மேலும் அட்டாச்மெண்ட் கிடையாது, எது மேலும் அட்டாச்மெண்ட் கிடையாது. நம்ம சத்தர்ஷனம் கேட்ட லெவலுக்கு இப்போ சொல்லணும்னா கடவுள் மேலே கூட எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. எனக்கு அட்டாச்மெண்ட்டு இன்னொன்று நான் சொன்னால் ரெண்டு வரும். ரெண்டு வந்தாச்சுன்னா நான் துக்கப்பட்டு தான் ஆகணும், துக்கப்பட்டு தான் ஆகணும். அது கடவுள் ஆகட்டும், ஈஸ்வரன் ஆகட்டும், இன்னொன்று ஆகட்டும். ஆத்மா சர்வாந்தர்யாமி சர்வகதா ஏகா நித்யா சத்யா சாரஹான்னு அதே புரிஞ்சா. அப்போது மூணாவது ராகத்திலிருந்து நோ அட்டாச்மெண்ட், பற்று. அப்புறம் பயம்
குரோதங்கூட இல்லாமல் இருந்தால் பயம், எது பார்த்தாவது பயம், எதுக்காவது பயம். ரொம்ப விவரிக்க வேண்டியதில்லை. ஆனால் 5 கேப்சூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகதுக்கங்களும் சமமாக பார்த்துக்கோன்னு அர்த்தம். எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்காது, எது கூட அட்டாச்மெண்ட் வச்சுக்காத. ஆனால் இருந்தபடிக்கு இருக்கிற இடத்துல செய்ய வேண்டியது செய். ஆனால் ப்ளஸ் எதுக்கும் பயப்படாத, என்னாகுமோ అనేది இருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்காகவும் எந்த காரணத்தினாலையும் எது மேலே கோபம் வரக்கூடாது. ஆக்ட் பண்ணுறதுக்காக ஏதோ கோபம் காட்டின போல் அம்மா குழந்தைன்னு வந்தேன் அப்படி என்ன நல்ல மூஞ்சில் அப்படி காட்டு, குழந்தை யசோதம்மா அப்படி காட்டுட்ட, கிருஷ்ணரே பயந்துட்டார். நம்ம கல்லில் இப்படி பண்ணி ஆக்ட் பண்ணு. இந்த 5 எப்போ நம்மக்கிட்ட இருக்கின்றது, இப்படி இருக்கிறோமோ உனக்கு விஷயம் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஸ்லோகங்கள் கேட்குறோம். சரியா? 59வது ஸ்லோகம் என்ன படித்தோன்னு இப்போ ఇది పురియంబోదు. இந்த ప్రేమ లవ్ అనేది పరంగో అటాచ్మెంట్ మెయిన్ అదిదా. பையனோ பொண்ணோ வீடோ வாசலோ ஊரோ நாடோ தேசமோ ஏதோ ஒன்று சொல்லி நீ பற்று வச்சிருக்க. ஆறு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அந்த மெயின் ஸ்டேட்மெண்ட் மறக்கக்கூடாது. எனக்காக அதெல்லாம் பிரியமாகிறது தவிர அதுக்காக அது எனக்கு பிரியம் இல்லை. இதுதான் பாரியக்காக நான் பிரியப்படலை, எனக்கு அவங்க ஒத்தாஸ் பண்ணி நல்லா இருந்த பாரிய எனக்கு பிரியம். அதே போல் ஹஸ்பண்ட் எவ்ரிதிங். இந்த விஷயம் நடந்து டிஸ்கஷன் ஆகிடுது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் நிறைய சத்சங்கத்தில் சொல்லிட்டேன் அங்கங்க. சரி, இப்போ ஆத்மான நானு தவிர, சச்சிதானந்த ஸ்வரூபமாக நானு தவிர சேஷாக மிச்சம் ஆல் அதர் திங்ஸ் அது ஏதாவது ஆகட்டும், நான் தவிர இங்கே எவ்வளோ என்ன இருக்கின்றதோ, எனி பொசிஷன், எனி ரிலேஷன், எவ்ரிதிங் சேஷாக. என்ன அது சேஷாக? உதாரணம் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த ஸ்லோகம்னா, அது ஒரு விஷயம் போக போக அது மேலே பிரியம், லவ், லைக்கிங், கிரடேஷன் இருக்கும், தாரதமியம் இருக்கும். எல்லாத்து மேலே ஒரே மாதிரி இல்லை. நமக்கு ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தாவே ஒரு குழந்தை மீது ரொம்ப அக்கறை பிரியம் அப்பாக்கோ அம்மாக்கோ நல்லா தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை சொல்லும், அப்போ அவங்க அப்பா உனக்கு அவள் என்ன இது அவன் என்ன அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லும், பேச ஆரம்பிச்சு சொல்லும், நீ இப்படி தானே. அது நமக்கு உள்ள தெரியும். நம்ம இருந்து அப்படி பிரவர்த்தனை பண்ணதுனால தானே குழந்தை பார்த்து சொல்கிறதே. சரி, டிஃபரன்ஸ், தாரதமியம், கிரடேஷன் இருக்குது. எப்படி? எக்ஸாம்பிள், பிராண ஆதி வித்தாந்தாக. இது அப்புறம் எலாபரேட் பண்ணுவார். பிராணாதி என்ன? என்னோட மூச்சு காற்று பிராணம். என்னை மூச்சு வாங்காத, என்னை உயிர் வாங்காத, என்னை கொஞ்சம் மூச்சு வாங்க விடு, என்னை மூச்சு எனக்கு முக்கியம். பிராணம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா விவரம் வரும். பணம், சொத்து, குழந்தை, இதெல்லாம் வித்தாந்தாக இன்னும் நிறைய. இது எல்லாத்திலும் கிரடேஷன் இருக்குது. எப்படின்னா, எது ரொம்ப எனக்கு நெருங்கியிருக்கோ ஆசன்னாக தாரதமியதா, பிகாஸ் ஆஃப் தி ப்ராக்சிமிட்டி, க்ளோஸ்னஸ். ரொம்ப நெருங்கி இருந்ததே பிரியம் இருக்கும், கொஞ்சம் தூரமாக இருக்குது பிரியம் இல்லை. பக்கத்து வீட்டில் என்னமோ நடந்துச்சுன்னா நமக்கு அவ்வளோ வரலையே. ரோடு மேலே போகும்போது ஏதோ ஒரு ட்ரக்கோ லாரியோ வந்து பக்கத்து வீட்டு ஷவுரி இப்படி டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் இடிச்சிட்டான்னா அவ்வளோ நம்ம துக்கப்படலை. நமக்கு அவளைன்னு அடுத்த வாட்டி நம்ம சௌரி இழுக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, நல்ல வேலை இன்றைக்கி நம்ம சௌரி தொடலை. இல்லை, டிஃபரன்ஸ் இருக்குது. பட் ஒரு பக்கம் கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது. என்ன இதே போல் அடுத்த வாட்டி வந்தால் அது இருக்குது, அந்த கன்சர்ன் இருக்குது. பட் நாட் மச். இப்போ அவங்களுக்கு நடந்து போல் ஆகலை இல்லையா, தாரதமியம் இருக்கு. அதேபோல் இந்த பிரீத்தி எது சொல்கிறோமோ,
பிரீத்தி ததா தாரதமியாத் தேஷு சர்வேஷு வீக்ஷதே. எல்லாத்துலையும் இதேப்பா, நீ எல்லா சர்வத்திலும் இது பார்க்கலாம். உன்னுடைய லைக்கிங், உன்னுடைய டிஸ்லைக்கிங்கு இப்படி கிரடேஷனில் தான் மாறி மாறி தான் இருக்கு. ப்ராக்டிக்கல் லைஃப் வாழ்க்கையில் என்னன்னது இதெல்லாம் சைக்காலஜி. அதனால் நம்ம சைக்காலஜி இன்னொருத்தர் யாரோ படிச்சுட்டு அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் இல்லை, நமக்கு நம்மளை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மெயின் கருத்து என்ன இதில்? க்ளோசர் த திங்ஸ் டு யூ, தே ஆர் மோர் டியர். அதுக்கு முந்தாவது ஸ்லோகங்களுக்குள்ள சொன்னார். அந்த கருத்து ஞாபகப்படுத்துகிறேன். போன கிளாஸுக்கு வந்த உங்களுக்கு தெரியும். அதிப்பிரியம், எக்ஸ்ட்ரீம் லவ், அது என்ன மேலே தான், ஆத்மனஸ்து காமாய. அதுக்கடுத்தது பிரியம், டியர் தான், பட் நாட் டியரெஸ்ட். டியரெஸ்ட், டியர், பிரியம். அதுக்கப்புறம் உபேக்ஷா, என்ன, ஐ ஆம் இன்டிஃபரெண்ட். அது உபேக்ஷா, அதேதோ அங்கே நடக்குது, எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்புறம் சிலது மேலே துவேஷம். இப்படி 4 விதமாக பேசியிருக்காரு கடந்த ஸ்லோகங்களுக்குள்ள. ஸோ இதுதான் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இப்போது இது விஸ்தரித்து இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. எது இந்த நெருங்கியிருந்தால் அது ரொம்ப நமக்கு க்ளோஸாக இருந்தால் அது மேலே பிரியம். நீங்கள் போட்டுக்கோ பிரியம் இப்படி கிரேடேஷனு. அத்தியந்த பிரியம், பிரியம் 1, பிரியம் 2, பிரியம் 3, பிரியம் 4. இந்த 1, 2, 3, 4 போக போக தூரம் 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 போயிட்டுருக்கு. இல்லை இப்படி போட்டுக்குங்கோ, 1 அடி பிரியம், 1 அடி தூரத்தில் இருக்கேன், 2 அடி தூரத்தில் இருக்கிற மேலே 3 அடி தூரத்தில், எப்படி கிலோமீட்டர் எப்படியாவது போட்டுக்கோங்க போட்டுக்குங்க. இப்போ கிளியராக உதாரணம் கொடுக்குற பாருனே சொல்கிறாரு. வித்தாத் புத்திர பிரிய புத்திராத் பிண்ட பிண்டாத் ததேந்திரியம் இந்திரியாச்ச பிரிய பிராணஹ பிராணாதாத்மா பிரிய பரஹ. இதை போல் எக்ஸ்பிரஷன் வந்து பகவத்கீதையில் வேறு இடத்துல இருக்கு, கட்டோபனிஷத்தில் இருக்கு. பிரியமனை வார்த்தைங்க சொல்லலை, which is higher higher higher. ஆக்சுவலி அங்கே கொஞ்சம் உல்ட்டா சொல்லும் உபனிஷத்து. இந்திரியங்களுக்கு மேலே இந்திரியார்த்தாக பவர்ஃபுல்ன்றார். இந்த புலங்களுக்கு பதில் அந்த வஸ்துகள் ரொம்ப பவர்ஃபுல்லு. ஏன்னா அது ஜடமானது, என்னை இடிக்கிறதே. பாரு, என்ன பாரு, நான் இங்கே நிற்கிறேன். இது வால் போஸ்டரு ஒன்றும் இல்லை, வால் போஸ்டரில் போட்ட ஒரு பொம்மை யாருதோ. அதனால் இந்த இந்திரியங்களுக்கு மேலே இந்திரிய அர்த்தாக ஜடம், அதை எடுக்குது. அதனால் அங்கே பரமன்னு சொல்லப்படுறது. பட் ஜெனரல்லி த வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மேலே இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். வெளியில் இருக்கிற பொருட்களுக்கு மேலே இந்திரியங்கள் சிறந்தது, இந்திரியங்களுக்கு மேலே மனசு சிறந்தது, மனசுக்கு மேலே புத்தி சிறந்தது, புத்திக்கு மேலே ஆத்மா சிறந்தது என்று சொல்கிறார். அதே இப்போது அந்த ரொம்ப சுலபமாக பாருங்க, பணம் இருக்கும், எல்லாருக்கிட்ட இருக்கு. ஆனால் இந்த லோகத்தில் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கலாம் இப்போ நான் சொல்கிறது, சரியா? வித்தாத்து புத்திரக, பணத்துக்கு மேலே புத்திரன் மேலே தானே பிரீத்தி இருக்கும். அதனால தான் சப்போஸ் அவனுக்கு ஏதாவது அவசரமாயிடுச்சு, ஏதோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இல்லை, அமெரிக்கா போகிறா படிக்கிறா, அதுக்குன்னா 5 லட்சம் ஆகுமா அந்த ஏதோ யூனிவர்சிட்டியில் வரணும். 5ன்னா எனக்கு தெரியாது, 10-20 லட்சம் கட்டினா தான் அந்த எம்எஸ் அங்கே படிக்க முடியும். அப்படின்னா அம்மா கஷ்டப்பட்டு அப்பா கொடுக்குறாங்க. என்ன பணம், பையன் படிக்கட்டுமே. வித்தம் பிரியந்தா, ஆனால் புத்திரனும் முக்கியமாக பிரியமாக இருக்கேன் இல்லையா? அதுக்கப்புறம் பிரிய புத்திராத், பையனுக்கு மேலே பிரியம் என்ன? பொண்ணன்னு சொல்லக்கூடாது,
சப்போஸ் ஒரு பையனே இருந்தால் என்ன சொல்லுவீங்க? பக்கத்து வீட்டில் அவங்க டாட்டர் மேலே சொல்லுவோம், அவன் சொல்லலை. அண்ணா பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கணும்னு போகிறோம், செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் நம்ம பொண்ணுக்கு பார்த்து செய்யும்போது இருக்கிற சிரமப்பட்டு அது கொஞ்சம் பண்ணுவோம் இல்லையா? டிஃபரன்ஸ் இஸ் தேர். அதனால் புத்திரன் மேலே பிண்டம்ன்றார். பிண்டம் என்ன தெரியுமா? இந்த சரீரம், மை பாடி, என்ன சரீரத்துக்கு. அதனால் சப்போஸ் ஒரு அப்பாவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ண வேண்டியதுன்னா டோனர் யாரும் கிடைக்க மாட்டான். இவன் சூட் ஆகுமன்னா பையனு கொடுப்பானான்னு கேட்பார். ஏன்னா நான் உயிரோடு இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த பிண்டம் இந்த பாடி, இந்த அன்னமய கோஷம், இதுதான் முக்கியம் புத்திரன் மேலே. இப்போ அவனை சப்போஸ் இப்படி கூட இருக்காங்களே ஒருத்தல, நான் நீங்கள் சொத்தெல்லாம் ஏது கொடுக்கலன்னா கொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் இன்கம் பிளாக் மணி எல்லாம் வச்சுக்கிங்க, அங்கே நீங்கள் பண்ணதெல்லாம் நான் லோக்கத்தில் சொல்லிடுவேன், பார்த்துங்க, சீக்கிரம் செட்டில் பண்ணி கொடுங்கோ. இப்படியெல்லாம் நீ மிரட்டுறானே. அதை மிரட்டும்போது அப்பாவுக்கு அவ்வளோ ஈஸியாக எடுத்து கொடுக்க மாட்டார் இல்லையா? கொடுப்பார். ஏன்னா என் பிராணம் முக்கியம், நான் என்னோடய உடம்பு என்ன உயிர் எடுத்துட்டாவன்னு இல்லை. தைரியம் அப்படி இருந்துச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பையன்தான், ஆனால் நீ எடுக்குன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் தான் முன்னாடி எழுதி வச்சு விட்றாரு. இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் டு மீ ஹீ இஸ் த காஸ். நிறைய பேர் நோட்டு வேஜ் வைப்பாங்க. அப்படி கொஞ்சம் சுற்றி சூழ்நிலை கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு, த்ரெட் இருக்கேன்னு சொன்னால், ஒருவேளை எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டா இதுக்கு காரணம் இவர் தான் அவர் தான் ஏது வைப்பாங்க. நிறைய நடக்குது டெய்லி. புரியுறதா விஷயம்? ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கா பஞ்சதசி? அதான் எல்லோரும் தூங்கலை, சத்தர்ஷனம் விடுங்க. அதனால தான் நான் இங்கே முடிவு பண்ணிட்டு இதை எடுக்கணும். இன்னும் அப்புறம் இன்னும் முடியலை. பிண்டாத்து இந்திரியம், இந்த சரீரம் மேலே ஓகே. சரீரத்தில் பாருங்கோ, இந்திரியங்கள் முக்கியம். இப்போ அதுக்காக இந்திரியங்கள் சரியில்லைன்னு அதுக்கு செலவு பண்ணுறோம். காது சரியில்லை, கண்ணுக்கு ஆப்ரேஷன் அதெல்லாம் பண்ணுறோம். அது வேலை பண்ணலையே, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணுமே இல்லை தெரியும் நமக்கு. அது ஒன்று தான் ஒர்க் பண்ணும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னொன்று போகும், இப்படியெல்லாம் ஆகும்னு தெரியும். ஆனால் கூட அதெல்லாம் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா வேலை செய்யணும். அது மேலே பிரியம், இந்திரியங்கள் மேலே. சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், சென்சஸ், சரியா? இந்திரியம் பிரியம். அப்புறம் இந்திரியாச்ச, இந்திரியங்களுக்கு மேலே இது மேலே பிரியம் பிராணஹ. அங்கே பிராணவன் ஆரம்பித்தார் இல்லையா? இது சொல்கிறதுக்கு தான் பிராணம். ஏன்னா பிராணம் மூச்சு உள்ளே போய் வெளியில் வந்தால் தான் இந்த பிண்டம் நிற்கும். அப்போ தான் இந்திரியங்கள் வேலை பண்ணும். தெரியுமே, ஒரு நாள் சாப்பாடு கொஞ்சம் லேட்டானாவே உள்ளே பகுன்னு அப்படிலாம், அப்புறம் கொஞ்சம் மயக்கம் வேர்க்கும். அப்புறம் சீக்கிரம் சாப்பாடு. ஏன்னா சாப்பாடு யாருக்கும் வயிற்றுக்கு இல்லை, உள்ள பிராணங்களுக்கு. பிராணம் அது கேட்குறது, அக்னி அது. அதனால தான் அகம் வைஸ்வானர பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரித. வைஸ்வானர் அக்னி அது. அப்போது பிராணங்கள் முக்கியம். பிராணங்களை மீறி அதுக்கு மேலே சிந்திக்க மாட்டோம். நாம் அதுக்கு மேலே சிந்திச்சா என்ன வரும்னா, நானும் முக்கியம். அதனால இந்த உயிர் போனாலும் பிராணம் போனால் கூட என்னோடய பேர் இருக்கணும். அதனால ஒரு ஸ்டாச்சு வைங்கோ, கண்டிப்பாக வைப்பீங்களா? அப்புறம் அதுக்கு நான் முன்னாடி இப்போ டொனேஷன் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ, அகங்காரம் இருக்கப்போ அது மேலே பிரியம் தானே. இப்போ அவர் அது சொல்லாமல் பிராணாத், பிராணத்தை மிஞ்சி ஆத்மாத பிரியக பரக. இப்போ நம்ம வேதாந்தம் படித்தனால இங்கே ஆத்மானு சொன்னால், நான் ஈகோன்னு ஏன் சொன்னான்னு உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொன்னேன். மனசு புத்தி எல்லாம் பிரகிருதி ஜடம் தானே. அப்புறம் அதுக்கு தான் முதல்ல நான் கொஞ்சம் பேசிட்டேன். உங்களை கேட்டால் அசல் உண்மையான நான் అనేది யார் అనేది அது தெரியணும். அப்போது பிரியம் என்ன, பரம் என்ன, அதுதான் டாப் மோஸ்ட். அதுக்கு நபுத்தேத் பரதஸ்து சஹா, கட்டோபனிஷத். சஹான்னா அந்த
ஆத்மா பிரம்மன் இஸ் த டாப், அதுதான் அல்டிமேட் அப்படின்னு. ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் படித்தோம்? தாரதமியம் இருக்கு வாழ்க்கையில், கவனி, புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு பயப்படுத்துறதுக்கு சொல்லலை, சத்தியம் சொல்கிறோம். இந்த சத்தியம் இப்படி இந்த விதமாக புரிஞ்சுக்கிட்டாதான் நீ நீ நிஜமான நீ தெரிஞ்சுக்க முடியும். இது நீ இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லு. அதுதான் பாடி சொன்னானே, ஜாகிரதாவஸ்தை நெகேட் பண்ணணும்னா ஸ்தூல சரீரம் நெகேட் பண்ணணும். ஸ்தூல சரீரம் நெகேட் பண்ணோன்னா அந்த மைண்டில் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது 61வது ஸ்லோகம். ஏவம் ஸ்திதே விவாதோத்ர பிரதிபுத்த விமூఢயோः ஸ்ருத்யோதாஹாரி தத்ராத்மா பிரேயா நித்யேவ நிர்ணயः. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்லோகம். நிறைய பேர் உட்கார்ந்து கேட்குறாங்க சத் சங்கத்தில் இந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போது, வேதாந்தம் நிறைய ஒரு 10, 20, 30 கேட்கும். ஸோ இப்போ கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விதமாக புரியறதா? குரு சொல்கிறவர் ஒருத்தர் தான், குரு சொல்கிறது ஒருத்தர் தான், ஆனால் புரியறதில்லை. அப்போது இங்கே கேட்டுட்டு இருந்தால் கூட இதில் ஒருத்தனும் விவேகியாக இருப்பான். விவேகாக இருப்பதுன்னு என்ன சார்ன்னா, சிஷ்யனான்னு நினச்சிட்டு உட்காருவானே. நல்லா கவனிங்க, சிஷ்யனான்னு சொல்லிட்டு உட்காருவேன். அப்போ சிஷ்யன்னா அந்த குவாலிட்டிஸ் என்ன, இல்லை குருகீதையில் எத்தனோ படித்தோம், அடிக்கடிக்கு தெரியும். அது அடுத்த இன்னொருத்தர் அவிவேகின்னு சொல்லணும். அவிவேகன்னு என்ன சார்ன்னா, அவனும் இன்ட்ரெஸ்டாக உட்காந்து கேட்குறானே, உட்காந்து கேட்குறான், விசிட்டராக உட்காந்து கேட்குறான். விசிட்டர் ரமணாலயத்தின் சத் சங்கத்தை நான் விசிட் பண்ணுறதுக்கு வரேன், கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வரேன். அதனால் உள்ள சரணாகதி பாவம், அடக்கம், ஒடுக்கம், நம்ரதா, இது எதுவுமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அகங்காரத்தோடு உட்கார்ந்துடுறான். அவன் சும்மா கேல்குலேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பான். இதெல்லாம் கரெக்டாக, இதெல்லாம் வாட் இஸ் திஸ், வாட் பலதெல்லாம் விஷயத்துக்கு போவான். இவருடைய பாஷை எப்படி இருக்குது, இவருடைய கெஸ்டர்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இவர் இன்னும் ஏதோ ஒரு வரலாம், ரொம்ப நாளானக்கு அப்புறம் வராது. பிகினிங்கில் மட்டும் கொஞ்சம் வருஷம் அப்புறம் நிறையவே வரும். இவர் எந்த ஊருக்காரன்னு, இவர் என்ன ஆயிருக்கு, எந்த ஜாதி, என்ன படிச்சிருப்பார் இவர், சம்திங்ஸ் ஏதோ ஒன்று இது மேலே தான். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிற விஷயங்கள், யார் வந்தாங்க, யார் போனாங்க, குரு ஆச்சாரிய சந்நிதியிலோ நமக்கு இன்னொன்று தெரியக்கூடாது. அப்படி என்ன சார், எனக்கு கண் என்ன குருட, அதில் அர்த்தம் அட்டென்ஷன் இன்னொத்து மேலே போகக்கூடாது. அப்புறம் ஆச்சாரிய குருக்கு முன்னாடி இன்னொருத்தன் விஷ் பண்ணுறது செய்யக்கூடாது. சில விஷயங்கள் டைரெக்டாக சொல்லுவேன், பண்ணக்கூடாது. ஏன்னா அப்புறம் இதே நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். எப்போ சுவாமி இருக்காரோ கோவிலாவதே சுவாமி, அங்கெல்லாம் யாருக்கு குட் மார்னிங் கமான் நமஸ்காரம் சொல்லக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த சுவாமி. நம்ம படித்தோம், ஈஸ்வரோ குருராத்மேதே மூர்த்தி பேத. ஒரு கேள்வி கேட்டோம், ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு கோயிலில் உள்ளே போன உடனே முதல் குரு எதிரில் வந்தார். இல்லை குருன்னா முதல்ல பார்த்தேன். இப்போது சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், ஃபஸ்ட்டு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணணுமான்னு கேட்டால் குருவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும் ஃபஸ்ட்டு, சுவாமி. அப்புறம் என்ன, எனக்கு குரு சுவாமி அண்ணா யாருன்னு புரிய வச்சார், தெரிய வச்சார். அது பிரத்யட்சமாக கண்ணுக்கு முன்னாடி அது இருக்கணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் குருகீதையில் நான் கொஞ்சம் பேசிட்டேன். த ப்ராப்ளம் இஸ் த சேம். நாம் அனுசரிக்க மாட்டோம். பஞ்சதசியில் கொஞ்சம் நல்லாவே வாங்கிடுவேன் நான். ஏன்னா சதர்ஷனம் முடிச்சுட்டு நீங்கள் பயந்துட்டு அப்படி இப்படி போனால் ஓடி போங்க, பரவாயில்ல. ஓகே, ஐ கான்ட் ஹெல்ப். எப்படி ஒரு உத்தமமான சிஷ்யனை
தயார் பண்ணுறது கொண்டு வருது. அது என் கையில் இல்லை. அப்படி பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய நிர்ணயம் கிடையாது. பட் எங்கள் குரு எங்கன்னு அப்படி ஆகணும் பண்ணணும்னு சொல்லி அப்படி அந்த சங்கல்பத்தோடு அவரோட டீச்சிங் கைடன்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக சொல்லணும் சிலதெல்லாம். இல்லைன்னா சும்மா ஏதோ ஸ்லோகம் படிச்சுட்டு முடிச்சுட்டு போனால் மேலோட்டமாக பிரயோஜனப்படணும். இப்போ எனக்கு சரி என்ன விஷயம்னு சொன்னீங்க. படித்த ஸ்லோகம் 61. இப்போ 2 பேர் கேட்டால், ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தனும் அவனுடைய இன்டர்பிரிட்டேஷன் அவனு என்ன நிலையில் அவன் மனசு இருக்கின்றதோ அதுக்கு தகுந்த போல் தான் புரிஞ்சுக்கிறான். நிறைய கிரடேஷன் இருக்கும். 10 பேர் கேட்டால் 10 வருஷம் 8 வருஷம்னு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது அவனுடைய தகுதி, ஹவு ஹி மச் ஹீ இஸ் ரிசெப்டிவ். அவனுக்குள்ள அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அவ்வளோ நெரும்பி இருக்குன்னா அதோடைய அவனுக்கு கிரகணம் வேறு, அவர் கிரகிக்கிறது வேறு. அவனுக்கு கடிச்சு சீக்கிரம் கிடைக்கும். என்ன சொல்கிறாருங்கன்னா, இந்த மாதிரி இப்படியெல்லாம் குரு வந்து விவரித்து சொல்லும் போதும் ஓகே ஏவம் ஸ்திதே. ஆனால் இங்கே ஒருத்தனு வந்து பிரதிபுத்தகா ரொம்ப அட்டென்டிவாக கவனிக்க வேண்டியது, கவனித்து சாரம் எடுத்துக்கிட்டு அதை சிந்திச்சு அப்படியே பிரதிபுத்தகான்னா அவனுடைய புத்தி வந்து டோட்டல்லி சரண்டர்டு அண்ட் அட்டென்ஷன் அந்த விஷயத்துக்கு மேலே அந்த பக்கமே இருக்கும். வைஸ் மேன்னு சொல்லணும், வைஸ் பர்சன். இன்னும் வைஸ் ஆகப்போகிறான், விவேகம் இருக்கிறான். ஆனால் இன்னொருத்தன் வந்து விமூடா. அவரே சொல்கிறார் விவேகம் இல்லை அவனுக்கு. இவன் எல்லாம் கேல்குலேட்டட் மென்டாலிட்டி. அவனுக்கிட்ட இத்தனை வருஷம் சொல்லியும் வந்துட்டியும் அந்த பணிவு வரல. அது ஏன் முக்கியமாக கூட சொல்கிறவன்னா, இப்போ சொன்னால் அந்த உதாரணம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆச்சாரிய குருவுக்கு முன்னாடி இன்னொருத்தனை யார் நம்ம விஷ் பண்ணுறது நமஸ்காரம் பண்ண அப்புறம் பண்ணிக்கோ. சும்மா பார்க்க மாதிரி இருக்கும், பார்த்தா ஒரு சின்ன சிரிப்பு, அது கூட பெருசாக பண்ணக்கூடாது. உடனே விசாரணை பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற மட்டாதிபதிகள்கிட்ட பார்ப்பீங்க. பட் பொதுவாக இந்த மாதிரி வேறு இடத்துல எங்கே அது நம்ம குருன்னா குரு தான். அவர் மட்டாதிபதி தான் குருவாக இருக்கணும்னு எல்லாருக்கும் கிடைக்கிறத, இந்த வித்தியை கிடைக்கிறது. அங்கே போனாலும் இது கிடைக்காது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவன் இப்படி என்ன ஆயிடுச்சு? பிரதிபுத விமுட ஸ்ருதி உதாஹாரி தத் ஆத்மா தத்ர ஆத்மா பிரேய நித்தியவ. அது வேர்ட்ஸ் அப்படி இருக்கட்டும். இவன் என்ன புரிஞ்சிட்டான்னா, வைஸ் பர்சன் பற்றி முதல் சொல்கிறார். இவன் நல்ல என்ன குரு சொல்கிறார், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு சொன்னால் அவனுக்கு அவன் மேலே தான் அப்பா பிரியம். என்ன ஆத்மஸ்வரூபமே பிரியம். ஆத்மஸ்வரூபமே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தம். ஆனால் இன்னொருத்தர் வந்து அவனு கிரகிக்கலை. இப்படி ஒருத்தனு கிரகிக்கிறான், இன்னொருத்தனு கிரகிக்கலைன்னா என்ன சார் இது? குரு என்ன பார்ஷியாலிட்டி? அவருக்கு பட்சபாத புத்தியா? அவர் சரியாக சொல்லித்தரதில்லை. இல்லை சொல்லித்தரும்போது ஓன்லி அந்த ஸ்டூடெண்ட்னே பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரா? இந்த பக்கம் பார்க்கவே இல்லையா? ஐ கான்டாக்டே இல்லை. அது இல்லைன்னு சொல்கிறது போய் சேராது ஹிருதயத்துலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் இல்லைப்பா, அது தவறு. மாதிரி அப்போ என்ன நடந்துட்டுருக்கு? அவங்க 2 பேருக்கு நடுவில் சரியா? சப்போஸ் குரு சொல்லி முடிச்சாச்சு, வெளியே போனதுக்கப்புறமோ இல்லை வேறு ஏதோ சந்தர்ப்பம் உட்காந்து அவங்க சிந்திக்கலாம், விசாரணை. 2 பேர் 2 விதமாக வாதனை பண்ணிக்கிறாரு. ஒருத்தனுக்கு புரிஞ்சு வாதனை பண்ணுறேன், இன்னொருத்தன் புரிஞ்சிக்காமல் வாதனை பண்ணுறேன். என்ன வாதனை? முன்னாடி நடந்த ஸ்லோகங்கள் எல்லாருக்கும் பாரு, என்ன சொன்னாலும் சரி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவருக்குன்னு வந்தப்போ தெரியும் கஷ்டம். இல்லை ஆல்ரெடி சன்னியாசியாக இருந்தால் என்ன சொல்ல முடியாது. ஏன்னா நான் கிரகஸ்தனாக இருந்தால் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கல்யாணம் பண்ணி காமிங்க தெரியும். அப்புறம்
எப்படி ஹவு கேன் ஐ பேர் திஸ் சஃபரிங்? இந்த வரும்போது அழாமல் எப்படி இருக்க முடியும் சுவாமிஜி? என்ன வேணும்? ஓ, நல்லது அழணும்னு சொல்லி சுவாமிஜி சொன்னால் உனக்கு நல்லது. தென் யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். நோ, யூ ஷுட் நாட் க்ரைன்னு சொன்னால் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு சுவாமிஜி கூட பேசவே மாட்டான். ஸ்டூடெண்ட்ஸு பல வகை தெரியுமா? எத்தனை பேர்னு பார்க்குறோம். கொஞ்சம் அப்படி நமக்கு தகுந்த போல் குரு நம்ம டியூனுக்கு டான்ஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு வெல் அண்ட் குட். கொஞ்சம் ஏதாவது ஒரு நாள் அப்படி ஏதாவது கொஞ்சம் நேராக சொன்னாரன்னா மூஞ்சி காட்டுமா. நிறைய ஆகும். நிறைய பேர் இப்படி தான். யாருக்கு நஷ்டம்? அதான் வி ஆர் ரொம்ப கிராஸாக இருக்கிறோம். கிராஸ் சூக்ஷ்மத்தை வருதில்லை. எப்போ வரும்? சிங்கிள் பாயிண்டட்னஸ். ஆச்சாரிய உபதேசம் இதே தான் இருக்கணும். பகுஷாகாஹ்யனந்தாஷ்ச புத்தயோ வியவசாயினாம் விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன. கீதையில் 2வது அத்தியாயத்தில் the cultivated mind, single pointed mind, attentive mind, surrendered mind, விவசாயாத்மிகா புத்தி அவனுக்கு ஏகேஹ குருநந்தன. ஏகையேவ ஏ குருநந்தன அர்ஜுனா. பகுஷாக பெரும்பாலும் அப்படி தான் நிற்பாங்க. என்னன்னா நான் சொல்லியிருப்பேன், திரும்பி சொல்லுவேன், பலதை பாராயணம் பண்ணணும், பல வகுப்புகளுக்கு போகணும், பல இடத்துக்கு போகணும், பலதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணணும். இதெல்லாமே யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் தி ரியல் கரெக்டான வேதாந்த விஷயத்துக்கு நீ லாய்க் இல்லை. நான் சொல்லலை, இந்த கருத்துக்கள் கிருஷ்ணர் சொன்னதை எடுத்து பார்த்தா அப்படி இருக்காரு. இப்படியெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசும்போதும் நம்ம கஷ்டமாக இருக்கும். விஷயத்தை நீ எதுக்கு சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காம நம்ம ஈகோ தென் உடனே ரியாக்ட் ஆகும். இல்லை, அதுக்கு தகுந்த போல் அவனை ஆக்ட் பண்ணுவான். அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு நஷ்டம்? இது கடவுள் மேலே கூட மக்கள் இப்படி தான் சில பேர் சொன்னால் இல்லை, இதுக்கு முன்னாடி சுவாமியை தூக்கிட்டு ரோடு மேலே வச்சுருவாங்க. இத்தனை வருஷம் இவ்வளோ பண்ணன்னு சொல்லி இப்படி அநியாயமாக என் பையனை எடுத்துகிட்டு போனார் அண்ணா. இது எக்ஸாம்பிள் நான் நேற்றுக்கு சொன்ன ஒரு இடத்துல. இது ஆக்சுவலி இப்போ அடுத்து 2 ஸ்லோகங்களுக்குள்ளே வரும். அதனால் நான் தைரியமாக அது சொல்லுவேன். நானும் சொல்லலை, அது நடந்துக்கிறது சுற்றி பார்க்குறோம். இங்கே எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. சரி, விஷயம் என்ன? நமக்கு இப்போது அப்படி பார்ஷியாலிட்டி இல்லைப்பா, குருவுக்கு ஒன்றும் பட்சபாத புத்தி கிடையாது. 62 சாக்ஷேவ திருஷ்யதன்யஸ்மாத் பிரேயான் நித்யாக தத்வவித் பிரேயான் புத்திராதிரேவேவம் போக்தும் சாட்சீதி மூடதீஹி. இது 2 பேர் இப்படி இருக்காங்கப்பா. எனக்கு ஒன்றும் பட்சபாதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன ஆச்சு தெரியுமா? முதல்ல வரியிலோ தத்துவவித்துன்னு எங்கே? குரு. ஓகே, இந்த குரு சொல்கிற விஷயம் சாட்சியாக இருக்கிற ஆத்மாதான் உண்மை. அது மேலே தான் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரியமான அர்த்தம். ஆத்மா பிரிய வஸ்து, அது ஆனந்தம் அப்படின்னு சொல்லி திருஷாத் அந்யஸ்மாத் வேறு ஏத்திக்கு மேலே இல்லாத மாதிரி டிரெஸ்ட் லவ் இருக்க ஆத்மா மேலேன்னு குரு உபதேசம் பண்ணதுக்கப்புறம் பிரியான் இதி ஆஹ. யார்? தத்துவம். இது குரு சொன்னார், தத்துவத்தின் உணர்ந்த குரு சொன்னார். சரியா? அப்போது அது அப்படியே இந்த விவேகம் இருக்கிறவனோ இது சத்தியம். அப்போது நானும் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நானும் ஈடுபடணும். நான் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? என்னோடய சிரவணத்துக்கு, சத்சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் நானும் அந்த குரு சொல்கிற
விதமாக அந்த வழியில் நான் முன்னேறினவனே நிச்சயம் பண்ணி இருக்கிறவன். சின்ன சின்னது ஏதோ வந்து அதுக்கு இதுக்கு அது காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஓடி போகிறவன் இல்லை சிஷ்யன். புரியுறதா? அது முதல் வரியில் சொன்னார். எது குரு இப்படி சொன்னாரோ இங்கப்பா லோகத்தில் இருக்கிற பிரியமெல்லாம் கூட அது உண்மையே கிடையாது, அது சும்மா தான். ஆனால் சாட்சி மேலே தான் எல்லோரும் பிரியம். அந்த சாட்சி என்னன்னு நீ கரெக்டாக உணரும் சொன்னால் அவர் விவேக்கு உணர்றான். எப்படி உணர்வான்னு சொல்லுவார். அப்புறம் இப்போ 2 பேர்னு பிரித்து சொல்கிறார். இன்னொருத்தனும் பிரியான் புத்திராதிஹி ஏவ இமம், இவனு யார் மூடதீஹி, இந்த ஃபுல் ஈடியட்டுன்னு சொன்னோம் நேற்று கிளாஸில். அங்கே இவன் சாட்சி கான்ஷியஸ்னஸ் ஆத்மானது இப்போ எனக்கு சுகம் ஆனந்தம் வருதே, பையன் இப்படி இருந்தால் அவன் இப்படி பண்ணால் நான் நினச்ச மாதிரி அவன் அதனால சுகம் வருதே. அப்போது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நடந்து போச்சு முந்த ஸ்லோகங்களுக்குள்ள. இப்போ அதெல்லாம் நான் ரிகலெக்ட் பண்ண முடியாது. ஒரு பையன், ஒரு அப்பா, ஒரே ஒன்று, ஒரு அப்பா சொர்க்கத்துக்கு போகணுன்னா அவனுக்கு பையன்தான். பையனு ஸ்ராத்தம் பண்ணி ஒடுங்க அது பண்ணி இது பண்ணி எல்லாம் செஞ்சார். புத்திராத திராயத்தே புன்னாம நற்கா திராயத்தே புத்திரன் இருக்கணும்னு அவன். அப்போ அப்பாவுக்கு எங்கே அவர் மேலே அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் இதே கிடையாது, அதாரிட்டி, பிரியம் இல்லை. புத்திரன் மேலே பிரியம். ஸோ இந்த மூடதீகி என்ன புரிஞ்சுக்குவான். இப்போ குரு சொன்னது இப்படி சொன்னால் கூட ஆத்மா பிரியந்த, ஆனால் ஆத்மாவுக்கு பிரியம் அந்த புத்திரனால். நம்ம நிலை அப்படி தானே. நம்ம எவ்வளோ வேதாந்தம் கேட்டால் கூட நமக்கு ப்ரிஃபரன்ஸ் எங்கே இருக்குது? சில்ட்ரன், ப்ராப்பர்ட்டிஸ், மணி and so many other engagements in the world. But satsangam, shravanam, okay, போன வாரம் கிளாஸுக்கு வரல, சரி நான் பேஷண்ட் கேட்டியான்னு சொன்னால் நான் ஜென்ரலாக கேட்கல. இப்போ இன்னைக்கு கேட்ட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. ஸோ யாரும் கேட்குறதில்ல. அப்போ என்ன ஸ்ரத்தை இருக்குன்னு உனக்கு? தொடர்ந்து நடந்த சப்ஜெக்டு ஒரு வாரம் ஏதோ காரணத்தினால வர முடியல, ஏதோ ஆயிடுச்சுன்னா அது அப்புறம் திரும்பி நான் கேட்கணும்னு உட்கார்த்து கூட டைம் இல்லாத அளவுக்கு நீ உன்னுடைய குடும்ப விஷயங்கள். அப்போ குடும்பம் பார்க்க வேண்டாமா? யார் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க? எந்த அளவுக்கு பார்ப்பேன்? என்ன பார்ப்பேன்? என்ன பார்ப்பேன்? புரிஞ்சுக்கணும் எதுக்கு சொன்னாங்க. இப்போ நம்ம போனாலும் வரலன்னு குருவுக்கு என்ன ஆயிடுச்சு, சாஸ்திரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? சத்சங்கம் ஸ்மால் திங். ஊர்லேருந்து வந்தாங்க, யாரோ இருக்க போகிறாங்க 3 நாள் 4 நாளில். ஏன்னா அவங்கள பிடிச்சே இருப்போமா வீட்டில்? அவங்கள சுற்றியே போவோமா? நான் 1 hour மட்டும் போய் வரத்துக்கு 1.5 hour சத்சங்கத்துக்கு போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் வேறு என்கேஜ்மெண்ட்ஸ். அந்த நிலைக்கு நம்ம இருக்கிறோமா? நம்ம காம்ப்ரமைஸ் எது பண்ணுறோம்? சத்சங்கத்துக்கு தான் ஓட்டு அதிக போடுறோம், சிரவணத்துக்கு போடலை. அது ஒன்றும் டைம் இருந்தவங்களுக்கு கூட, கேட்க முடிஞ்சவங்களுக்கு கூட, போன வாரம் கிளாஸ் கேட்டிங்களா, வரல இல்லையான்னு நான் எப்பவுமே கேட்க மாட்டேன், இனிமேலும் கேட்க மாட்டேன். பட் நம்ம கான்ஷியஸுக்கு நமக்கு தெரியணும் இல்லை. அப்போ என்ன? வி ஆர் நாட் சின்சியர்னு அர்த்தம். வி ஆர் நாட் சின்சியர், தட்ஸ் இட். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆழமான விசாரணை உபதேசம் குரு பண்ண மாட்டார் இல்லையா? அப்போ அட்வான்ஸ்டு டீச்சிங் போக போக என்ன சொல்கிறார்? நீ எங்கே இருக்கு இன்னும், அது நீ கவனிச்சுக்கோ. அதனால் இவன் பிரேயான் புத்திராதிகி ஏவ இவம் போக்தும் அப்படின்னு ஒரு சாட்சின்னு நீங்கள் ஆத்மான்னு சொல்கிறீங்களே, ஓகே, ஆத்மா சாட்சி தான். பட் இந்த சாட்சி ஆத்மாவுக்கு ஒரு ஆனந்தம் சுகம் வரணும்னு பிரியம் புத்திரனால், பொண்ணுனால், இப்படி இல்லை. 60-70 வயசு வந்ததுக்கப்புறம் ரிட்டையராக எல்லாம் ஆனதுக்கப்புறம் கூட வேர் இஸ் அவர் என்கேஜ்மெண்ட்ஸ், வேர் அவர் மைண்ட் இஸ் என்கேஜிங். இது நல்லது, இது வேணுமென்னு தெரியும், ஆனால் அது விட்டு கொடுக்க முடியல. அப்போ என்ன ஒன்று மனசில் உனக்கு ஆத்மா கிடையாது, வேதாந்தம் சும்மா அதை சொன்னேனே விசிட்டர் போல் கேட்டால் அவனுக்கு புரியாது. அதுதான் இங்கே டிஸ்கஷன். சிஷ்யனாக உட்கார்ந்தவன், இன்னொருத்தர் விசிட்டராக உட்கார்ந்தவன், டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த
அப்போது இவனு ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டான், அவனை ஒரு விதமாகவே புரிஞ்சுட்டு போதும் இந்த அளவுக்கு கேட்குறோம். ஐ லேர்ன் சம்திங். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, அதெல்லாம் காதில் கேட்டதுனால ஓகே, வெல் அண்ட் குட். பட்டு தியாகம் ஏதாவது வந்துச்சா உனக்கு? ரினன்சேஷன் ஏதாவது வந்துச்சா? மானசிகமாக வந்துச்சா? பல தியாகம் விட்டியாச்சா? எதையும் பண்ணல. அதனால் இவன் ஒரு விதமாக இவனை எடுத்துக்கிறான், அவன் ஒரு வாதமாக எடுத்துக்கிறான். அவங்களுடைய மைண்டுடைய குவாலிட்டி மேலே டிபெண்ட். அந்த விஷயத்தை இப்போ எலாபரேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு 63ல், ஆத்மனோன்யம் பிரியம் ப்ரூதே சிஷ்யஸ்ய பிரதிவாத்யபி தஸ்யோத்தரம் வச்சோ போதசாபோ குறியாத் தயோஹோ கிரமாத். மேபி ஷாப்பை இப்படி வரலாம். தஸ்யோத்தரம் வச்சோ போதः ஷாப குறியாத் ததோ கிரமாத். என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போது இவங்க 2 பேருக்கு விவேகம் இருந்து புரிஞ்சுக்கினவனுக்கு இந்த குரு உபதேசம் வரம், பிளெஸ்ஸிங். புரிஞ்சிக்காதவனுக்கு ஷாபம்னு எதிராரு, கர்ஸ். அதுதான் அந்த கேள்வி. அது என்ன சார், குரு நிஜமான ஆத்ம ஜான குரு, பிரம்ம வித்யா குரு யாருன்னு எப்போது கர்ஸ் பண்ணுவாரா? நீங்கள் புராணங்களெல்லாம் விட்டுடுங்க, அந்த ரிஷி கர்ஸ் பண்ணார் அதெல்லாம். டோன்ட் ஹோல்ட் ஆன் டு தி சம்திங் எப்போ எங்கோ இருக்கிறது. பாருங்கள் மனசு எப்படி போகுது. எல்லாம் கேட்டதுக்கப்புறம் கூட அதில் அங்கே அவர் ஏதாவது கேள்வி கேட்குறவன்னா இது ரிசீவ் பண்ணிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். உனக்கு எது முக்கியம்? ரமணர் எப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. இது விட்டுட்டியே வேற அந்த ரிஷி இந்த ரிஷி, அந்த கதை இந்த கதை, அந்த ஸ்தோத்திரம் போகிறேன். வாய் விஷயம் சின்சியராக எடுத்துக்கலன்னு அர்த்தம். எங்கோ இருக்கிறது, எப்போ நடந்தது, சத்தியம் இல்லாததுன்னு உனக்கு தூரமாக இருக்கிறது பற்றி ஆத்திரப்படுறேன். இப்போ இங்கே ஒன்று நீ உனக்கு காட்டி கொடுக்கும்போது இது பிடிச்சிக்க தெரியல, நீ மூடன் தானே. அப்போ எஸ் ஆர் நோ అనేది. ஸோ இப்படி எலாபரேட் பண்ணும்போது ஆத்மனः அந்யஹ பிரியம் ப்ரூதே, சிஷ்யன்கிட்ட இப்படி சொன்னார். பக்கத்தில் பிரதிவாதம்னா கொஞ்சம் இந்த வாதிக்கிறதுக்கு வந்தான், இல்லைன்னா ஆர்குமெண்ட்றதுக்கு வந்தான், விசிட்டராக வந்தான். 2 பேருக்கு அதே தான் சொல்லணும். இப்போ இங்கே 10 உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விஷயம் தானே சொல்லிட்டுருக்கேன். ஒருத்தர் பார்த்து சொல்கிறோம். நீங்கள் கேட்காதவங்க கண்ணு முடிக்குங்க, நீங்கள் காது முடிக்குங்க, நீங்கள் கேளுங்க, அப்படி கேட்டவங்க. வேறு கிளாஸில் எல்லாம் கூட சீனியர்ஸ் இப்படி உட்காருங்கோ, கொஞ்சம் ஜூனியர்ஸ் இப்படி உட்காருங்கோ, அதெல்லாம் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் பண்ணலாம். ஆஃபீஸில், ஸ்கூலில், எல்லா இடத்துலையும். டீச்சருக்கே தெரியும், கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டுக்கு ரேங்க் அப்படியெல்லாம் வாங்குகிற இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லோரும் ஒரு பக்கம் வச்சு இவங்களுக்கு தனி கிளாஸ் அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே 2 பேருக்கு சொல்லியாச்சு. ஆனால் அவங்களுக்கு கேட்டவங்களுக்கு 2 பேருக்கு தயோஹோ கிரமாத், அவங்களுக்கு ஒருத்தனி சாபம் ஒருத்தனி வரமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக 64வது ஸ்லோகத்தில் இது எப்படி, ஏன் அப்படி நடக்கிறது? குருவுக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது. சொல்கிற விஷயம் ஒரே விஷயந்தான் சொல்கிறாரு. எல்லாருக்கும் புரிஞ்சால் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டு தான் சொல்கிறாரு இல்லையா? அப்போ ஏன் இப்படி அப்படின்னா, இப்போது பதில் மேலும் அதே டாபிக் தான் டிஸ்கஷன் பாருங்கள், கிரமம் எப்படி போகிறது. இதுதான் வித்யாரண்ய சுவாமியுடைய கிரேட்னஸ். பிரியம் துவாம் ரோஸ்தியதீத்யேவம் உத்தரம் பக்தி தத்வவித் ஸ்வோக்த பிரியஸ்ய திருஷ்டத்வம் சிஷ்யோ வேதி விவேகதஹ. இப்போ முக்கியமாக அந்த விவேக்கியான சிஷ்யனை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவிவேகி பற்றி சொல்லுவார். இப்போ கொஞ்சம் அடுத்த ஃபியூ ஸ்லோகங்கள் விவேகி யார், என்ன சொன்னார் குரு? சொன்னது எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்லிட்டாரு. சொல்கிறது எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்லிட்டாரு. வேறு கிராமரு வேறு ஏதாவது அந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கும் போதும் பிகினர்ஸ் எல்லாம் இங்கே உட்காருங்க, உங்களுக்கு சொல்லித் தருவோம் அப்படின்னு. சம்ஸ்கிருதம் கிளாஸ்ன்னா கூட பிரிக்கு தான் ஆகணும்.
வென் உபதேசம் అనేది நடக்கும்போது நீ உபதேசத்துக்கு லாய்க்கில்லை அப்படி சொல்கிற குருகள் சில பேர் உண்டு. நீ இந்த கிளாஸுக்கு வர வேண்டாம் இதை கூட சொன்னால் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற குருன்னா நீ இந்த கிளாஸுக்கு வர வேண்டாம். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு இப்போ என்ன நடக்கிறது இப்போ திரும்பிங்கன்னா யாரோ கேட்டான் என்ன பண்ணணும் பஞ்சதசி நீங்கள் இதுக்கு வர வேண்டாம், இது ஆல்ரெடி நிறைய முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வாங்கன்னா அவன் மறந்தே போயிடுவான், வரவே மாட்டான். இப்போது நான் பேசினது புதுசாக வந்தவனுக்கு புரியாத என்ன? எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்க சார் கிளாஸ் ஆக்சுவலாக சந்தர்ஷனத்துக்கு மேலே ஏன் புரியாது. அதனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். எங்கள் கோர்ஸில் சுவாமிஜி செலக்ட் பண்ணி எங்கள் எல்லாருமே டீச் பண்ணி எல்லாம் செய்யும்போதும் முதல்ல 60-70 பேர்னு செலக்ட் பண்ணார். கிராஜுவலாக ஒரு 2 மாதங்கள் போக 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 கடைசியில் நாங்கள் ஒரு 35-40 பேரும் மிச்சம் இருந்தோம். எங்கே சார் போயிட்டாங்க அவங்களெல்லாம்? வேணுமன் தானே வந்தாங்க, போயிட்டாங்கோ. பல காரணங்கள் இப்போ அதெல்லாம் சொன்ன பெரிய ராமாயணமாக இருக்கும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், சில பேர் சுவாமிஜி அனுப்பிச்சிட்டார். அங்கே அவருக்கு அது இருக்கு, அங்கெல்லாம் நல்லவே அன்போட வேண்டாம் இது உனக்கு ஒத்து வராது நீ கிளம்புக்கும். பார்த்தீங்களா? என்ன அவருக்கு தெரியும் எதுக்கும் நீ இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுற, நல்லா போய் அடுத்தது ஏதாவது பண்ணிட்டே டூ தட். அது ஆசிரமம் ட்ரைனிங்னால சிக்ஷனை அங்கே சொல்லிட்டார். இங்கே பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில் பாருப்பா நல்ல விஷயம் இங்கே ஜாகிரதை கேட்கணும். டைம் ஆகிடுது ஆனால் நல்ல விஷயம் இப்போ தான் வருது. ஏதேதெல்லாம் நீ பிரியப்படுறியோ, ஆக்சுவலி இந்த கருத்து சாதாரண மக்களுக்கு யாருக்கு தெரியும்? என்ன மேலே தான் எனக்கு பிரியமானது அவங்களுக்கு தெரியாது. புரோதாரண்யக்கம் இப்படி எடுத்துகிட்டு நான் எங்கள் ஊரில் சில பேர் சொன்னால் தவிர அவனுக்கு தெரியாது இல்லை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிரியம். பிரியம் துவாம் நீ எது மேலே பிரியப்படுறியோ அது ஒன்று அளவைக்கும். நல்லா அண்டர்லைன் பண்ணிவிட்டு வீட்டில் எங்காவது எழுதி வச்சுக்கோங்க. தாட் ஃபார் த டே. ரோத்ஸ்யதி உன்னை இட் வில் மேக் யூ டு க்ரை. உன்னை அளவைக்கும். முன்னோ பின்னோ அப்போ இப்போ எப்போ அது சத்தியம் கேரண்டி. ரோஸ்யதி இது ஏவம். இந்த மாதிரி குரு இப்போ நான் உங்களுக்கு எல்லாரையும் சொல்லிட்டேன். எல்லாரையும் சொல்லிட்டேனே இல்லையா? இப்படி தான் பக்தி தத்துவவித்து இந்த குரு இப்படி தான் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சினவன் அவனை திரும்பி சத்தியந்தா குருவே சொல்ல வேண்டியதில்லை, நேராக அப்படி மனசு சொல்ல ட்ரூத் இதே சத்தியம். ஸ்வ உக்தி பிரியச திருஷ்டத்துவம். லோகத்தில் பார்க்குற பிரியம் எனக்கு அது பிரியம் இது பிரியம் அவங்கள மேலே இவங்கள மேலே அது இதெல்லாம் நீ நினச்சிட்டு இவ்வளோ நாள் அப்படி இருக்கிறே திருஷ்டத்துவம். அந்த சிஷ்யனா பாருங்க, சிஷ்யா வார்த்தை வந்துச்சு, நான் அதனால் முன்னாடி போயிட்டேன். சிஷ்யா விவேகதா. சிஷ்யன் யார்? விவேகம் இருக்கிறவன். விவேகம் இருக்கிறவன் வேத்தி அவனு தெரிஞ்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். எப்படி சார் அப்படி அவனுக்கு உபதேசம் வாங்கணும்னு வந்த சிஷ்யபாவத்தோடு வந்த விவேகிக்கு எப்படி சார் அவனுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டான்? எனக்கு அப்படி தோணுறது இல்லையே. ஏதோ கொஞ்சம் ஒத்துக்கலாம் தவிர இங்கே சொல்கிறதில்ல 100% ஒத்துக்க முடியுமா என்ன? அதனால தான் கிளம்பின உடனே கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப விவகாரிக விஷயங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராவர்டட் திங்ஸு மைண்ட் இது மேலே போகிறது, அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். எத்தனை வருஷம் இப்படி நம்ம ஏமாறத்துக்கு போகிறோம், என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சிந்திக்கணும். சரி, ஒரே சின்னது ஒன்று இது மட்டும் படிச்சுட்டு 65. அதுக்கப்புறம் எலாபரேஷன் 4 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. எப்படி இந்த சிஷ்யனுக்கு விவேகம் இருக்கிறவனுக்கு இவனுக்கு எப்படி புரிஞ்சது என்ன? அவனை
अलभ्यमानस्तनयः पितरौ क्लेशयेच्चिरं लब्धोऽपि गर्भपातेन பிரசவேன ச பாததே. இந்த கேள்வி இப்போது அவனுக்கு எப்படி தான் புரிஞ்சிச்சா? நானும் கேட்குறத தவிர இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. பட் நமக்கு வர்ணம் இல்லையா? ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சன்றீங்க, ஒருத்தனுக்கு புரியலன்றீங்க. ஹவு கம் ஹீ வித்யாரண்யர் அப்படியெல்லாம் அதுக்கு காரணம் இப்படின்னு அப்படி சொல்கிறேன்னு பேசலை. ஹீஸ் கண்டினியூஸ்லி டாக்கிங். என்ன சொன்னார் மேலே? ஏதெல்லாம் உனக்கு பிரியமோ லோக்கத்திலோ கண்டிப்பாக அது உனக்கு துக்கம் கொடுக்கும். சரியா? அதனால சர்வம் ஆத்மவசம் சுகம், சர்வம் பரவசம் துக்கம். இங்கே பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று ரெண்டு சொல்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். குழந்தைகள் பிறக்கலை நிறைய பேருக்கு நிறைய துக்கம். வெயிட் பண்ணுவாங்க குழந்தைகள் பிறக்கலை. அலபியமானஹா தனயா, தனயான்னு குழந்தை இல்லை கொயனு. அதுக்கு அந்த பண்ணி இது பண்ணி எல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி வருஷங்களாக குழந்தை வரல. துக்கம். நம்ம குழந்தைகள் இல்லையே. அதுக்கப்புறம் ஜோதிஷம், பாமிஸ்ட்ரி, நியூமராலஜி, அப்புறம் டாக்டரு. அதையும் ட்ரை பண்ணி கூட சில பேருக்கு வருதில்லை. அப்படி இல்லை கோவில். அதுக்கப்புறம் ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் ஆசீர்வாதம், சன்னியாசிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தை பிறக்கும். அவரே சன்னியாசி. பாகவதத்தில் முதல் ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கணும். துந்துகாரி அந்த ஆத்மதேவன் கதை ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இல்லை. என்ன இல்லை, நான் என்ன பண்ணேன்? பாகவதம் ஸ்டார்டிங்கே அந்த இது வருது. துந்துகாரி ஆத்மதேவன், அப்புறம் அந்த பசுமாடு ஒரு பிறந்த. அப்புறம் அங்கே அப்படி தான் ருஷி சொன்னார், அப்போ உனக்கு குழந்தை பிறக்காது, 7 தரங்களுக்கு உனக்கு முன்னு பின்ன குழந்தைகளேன்னு அவர் திவ்ய திருஷ்டி இதை சொன்னால், இவர் நான் விடமாட்டேங்கண்ணே, நீ எனக்கு எப்படியாவது குழந்தை வேணும்னு. என்ன பண்ணுவார் அவர்? ஒரு பழம் எடுத்துகிட்டு, இந்த பழம் கொண்டு போய் உங்கள் மனைவி கூட குழந்தை பிறக்கும்னார். அவர் வாக்கு சத்தியம் ஆகிடுது. ஆனால் அது இவர் கர்மக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துச்சு இல்லையா? சரி, இப்படி லோகத்தில் சில பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பிதரோ பேரண்ட்ஸு நம்மளும் பற்றி தான், எல்லாரையும் பற்றி இப்படி குழந்தை இல்லையேன்னு ஆகிடுறான். கிளேஷா, இதே கவலை. இப்போ இந்த கவலையும் கூட நிற்கலைங்க, இது கண்டினியூஸ் சீரியல். எபிசோடு அப்புறம் எபிசோடு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரி. கன்சீவ் பண்ணிட்டாங்க. லப்தா அபி கன்சீவ் ஆயிடுச்சு. கர்ப்பபாத்தேன அபார்ஷன் ஆயிடுச்சு. ஒரு அம்மாவுக்கு நான் யோகா சொல்லி கொடுத்துருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில். இப்படி தான் அடிக்கடிக்கு அபார்ஷன் ஆகும், அடிக்கடிக்கு அபார்ஷன் ஆகிட்டே இருக்கேன். அப்படி எப்படியோ மொத்தத்தில் ஏதோ யோகாவும் பண்ணி எல்லாம் பண்ணி, அப்புறம் மெடிக்கலுக்காக கூட என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணி கர்ப்பப்பையனை கட்டிடுவாங்க. அந்த குழந்தை எவார்ஷன் ஆகாமல் தே வில் டைட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சந்திக்கல அவங்களே. ஓகே, கர்ப்பபாத்தேனா. அதுக்கப்புறம் சரி, கர்ப்பபாத்தம் எவார்ஷன் ஆகலை இருக்கான். ஆனால் அம்மாவுக்கு எவ்வளோ பாடு, வலி, பிரசவ வேதனம். பிரசவிச்சு அது வெளியில் வர வரைக்கும், அது ஒழுங்காகிற வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ கவலை இருக்குமோ இல்லையா? கவலைன்னு அழமாட்டாங்க. டாக்டர்கிட்ட போகணும், அடிக்கடி காமிச்சுக்கணும். கொஞ்சம் சுகர் ஏறிச்சன்றாங்க, கொஞ்சம் எனிமிக்ன்றாங்க, அது இப்படி உள்ளே திரும்பிச்சன்றாங்க. எல்லாம் எத்தனை பாடு இருக்கு, கஷ்டம், துக்கம். நம்ம என்னன்னா அது கொஞ்சம் நடுவில் டிவி பார்த்துக்கிட்டு அதெல்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சில பேர் ரொம்பவே கஷ்டமாயிடும், துக்கம். ஏன்னா எல்லாமே நமக்கு நடந்து இருக்காது, கொஞ்சம் பேருக்கு ஏதோ நமக்கு வேறு ஏதோ அது நடந்திருக்கும். பட் யூ சீ தட் எவ்வளோ இது இருக்கும். சரி, பிரசவேனச்ச பாதத்தை. இது முடியல இன்னும், இது இப்படியே போகும். எப்போது? அடுத்த வாரம் போகும்.
அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, பல வகையாக சொல்லுவார். திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் லைஃப் ஆஃப் எவ்ரிபடி. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க అనేది கேள்வி பதில் அவரே கொடுப்பார். அது தவிர்க்க முடியாது. சொன்னாச்சு ஆல்ரெடி கீதையில், துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷ் விகதஸ்பிருக. எல்லா கிளாஸுக்கும் ஒழுங்கா வந்துரு, எல்லா மிஸ் ஆனப்பதுக்கப்புறம் கூட போட்டு கேளு, இதே சிந்தனையில் இரு, இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிடு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम तत्सत्.